பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களுக்காக கடந்த 4.5 ஆண்டு கால தமது ஆட்சி காலத்தில் 1,30,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி. மக்களின் எண்ணங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியுள்ளார். காஷ்மீரில் ஜமாத்-இ-இஸ்லாமி தலைவர்களுக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்களை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். மத்திய அரசு தடை உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. திமுகவுக்கு ஐஜேகே கட்சி ஆதரவு. +2 மாணவர்களுக்கு ஒரு சில தினங்களில் லேப்டாப் வழங்கப்படும். 60,000 ஆசிரியர்களுக்கும் லேப்டாப் வழங்க ஏற்பாடு. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் KA செங்கோட்டையன். ஆப்கானிஸ்தானில் உள்ள ராணுவ தளத்தின் மீது தாலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 25 பேர் பலி, மேலும் பலர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். ஏழை எளிய மக்களுக்காக கடந்த 4.5 ஆண்டு கால தமது ஆட்சி காலத்தில் 1,30,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய கட்டுமான தொழில்நுட்ப கண்காட்சி மற்றும் மாநாடு 2019 புதுதில்லியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் கட்டப்படும் இலவச வீடுகளின் பரப்பளவு அதிகரிக்கப்பட்டு தரமும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த வீடுகளில் தரமான குடிநீர், மின்சார வசதி, சமையல் எரிவாயு இணைப்பு உள்ளிட்ட அனைத்தும் செய்து தரப்படுவதாக அவர் தெரிவித்தார். இன்றைய கண்காட்சியில் தொழில்நுட்பத்துறையினர் வீடு கட்டும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்றும் புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டுவர வேண்டும் என்றும் இவை இரண்டுமே தேவையான ஒன்று என்றும் கூறினார். जीएटीसी इंडिया एक ऐसा प्लेटफॉर्म है जिसके जरिए भारत का कंस्ट्रक्शन सेक्टर इकोसिस्टम इंटरनेशनल लेवल का बन सकता है. इसके माध्यम से हमारी चुनौतियों के ग्लोबल सॉल्यूशंस हमें मिल पाएंगे. நகரமயமாக்கல் நாட்டில் வேகமாக நடைபெற்று வருவதால் புதிய கட்டிடங்களை கட்டுவதற்கான தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். நாட்டில் கட்டுமான துறையின் வளர்ச்சி தமது ஆட்சி காலத்தில் அதிகரித்துள்ளதாகவும் 2022ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை நோக்கி சென்று கொண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். GST வரி வரம்பின் கீழ் கட்டுமான வரித்துறை கொண்டு வரப்பட்டு 1% வரி என்ற அளவுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பேரிடர்களால் பாதிக்கப்படாத எரிசக்தி மற்றும் மின்சாரத்தை சேமிக்கும் வகையிலான கட்டுமானத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார். கட்டுமானத் துறையை மேம்படுத்துவதற்கு தனியார் பங்களிப்பும் அவசியம் என்றும் அவர் கூறினார். न्यू इंडिया के नए बिजनेस एनवायरनमेंट में आपके सेक्टर के लिए बहुत संभावनाएं हैं. देश में न्यू मिडिल क्लास का तेजी से प्रसार हो रहा है. भारत दुनिया के उन चुनिंदा देशों में है जहां घरों की डिमांड सबसे तेजी से बढ़ रही है. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், கட்டுமான வடிவமைப்பாளர்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் இந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். கட்டுமான சந்தையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவது, பல்வேறு தொழில்நுட்பங்களை புகுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்க குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். நாடு முழுவதும் ஏற்கனவே இந்த இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறையில் இருப்பதால் அம்மாநிலத்திற்கும் இந்த இடஒதுக்கீடு வழங்க குடியரசுத் தலைவர் நேற்று உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த வியாழக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை இதற்கான ஒப்புதலை வழங்கியது. இந்த பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். மக்களின் எண்ணங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியுள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியின் தொகுப்பு புத்தகத்தை மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி புதுதில்லியில் இன்று வெளியிட்டார். மன் கி பாத் வானொலியில் சமூக மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் பிரதமரின் 50 மன் கி பாத் நிகழ்ச்சிகளின் உரைகள் புத்தக வடிவில் தொகுக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், பிரதமரின் உரை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உள்ளது என்று கூறினார். பிரதமரின் உரை தனித்தன்மையுடன் இருந்ததாகவும் அவர் தெரிவித்தார். சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக வானொலியை பிரதமர் மாற்றியுள்ளதாக கூறிய அவர், ஒவ்வொரு மாதமும் விவாதங்களுக்கு தேவையான கருத்துக்களை பிரதமர் தமது உரையில் வழங்கியதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரசார் பாரதி தலைவர் சூரிய பிரகாஷ், தலைமை செயல் இயக்குனர் சசிசேகர் வேம்பட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். பாகிஸ்தான் வசமிருந்த இந்திய விமானப்படையின் விமானி அபிநந்தன் நேற்றிரவு வாஹா எல்லை வழியாக பத்திரமாக தாயகம் திரும்பினார். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அபிநந்தனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அட்டாரி வாஹா எல்லையில் விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்திய விமானப்படை மற்றும் எல்லை பாதுகாப்பு படை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். 2.5 நாட்களுக்கு பின்னர் இந்திய மண்ணில் காலடி வைத்த அபிநந்தன் மிகுந்த உணர்ச்சி பெருக்குடன் காணப்பட்டார். முன்னதாக ராவல்பிண்டியிலிருந்து நேற்று லாகூரில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு அபிநந்தனுக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டது. பின்னர் ராணுவ வாகனத்தில் வாஹா எல்லைக்கு அழைத்து வரப்பட்ட அவர் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். இதுகுறித்து வாஹா எல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த விமானப்படை அதிகாரிகள் அபிநந்தன் இந்தியா திரும்பியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து அபிநந்தன் மருத்துவ பரிசோதனைக்காக தில்லி அழைத்துச் செல்லப்பட்டார். தில்லி பாலம் விமான நிலையத்திலும் ஏராளமானோர் திரண்டு வந்து அபிநந்தனுக்கு வரவேற்பு அளித்தனர். இதனிடையே அபிநந்தனுக்கு இன்று மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. தில்லி ராணுவ மருத்துவமனையில் அவருக்கு உடல் மற்றும் மனநல பரிசோதனையை மருத்துவர்கள் மேற்கொள்ள உள்ளனர். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி வந்த பாகிஸ்தான் விமானங்களை துரத்திச் சென்ற போது எதிர்பாராத விதமாக பாகிஸ்தானில் அபிநந்தன் தரையிறங்க நேரிட்டது. தாயகம் திரும்பிய விமானி அபிநந்தனுக்கு நாடு முழுவதும் வரவேற்பு குவிந்த வண்ணம் உள்ளது. அவர் பத்திரமாக நாடு திரும்பியதையொட்டி ஒட்டுமொத்த இந்தியர்களும் கொண்டாடி வருகிறார்கள். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அபிநந்தன் தாயகம் திரும்பியதை வரவேற்றுள்ளனர். அவருடைய தைரியத்தை பார்த்து இந்திய நாடே பெருமை கொள்வதாக பிரதமர் மோடி தமது ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார். 130 கோடி இந்தியர்களுக்கும் உத்வேகம் அளிப்பவர்களாக நம் பாதுகாப்பு படையினர் உள்ளனர் என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் அபிநந்தன் என்ற பெயருக்கான அர்த்தம் தற்போது மாறி உள்ளதாகவும் இந்த விவகாரத்தில் இந்தியா என்ன செய்துள்ளது என்பதை உலகம் கவனித்து வருவதாகவும் கூறினார். அபிநந்தனின் வருகை குறித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அபிநந்தனின் வீரமும் தைரியமும் இளைய தலைமுறையினருக்கு உந்து சக்தியாக திகழ்கிறது என்றும் நாடே அவரை பாராட்டுவதாகவும் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் உள்ளிட்டோரும் அபிநந்தனின் தைரியத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். பிஜேபி தலைவர் அமித்ஷா வெளியிட்டுள்ள செய்தியில் அபிநந்தன் தொடர்ந்து அர்ப்பணிப்புடன் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், நமது நாட்டு வீரரான அபிநந்தனின் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மற்றும் தைரியத்தை கண்டு பெருமையாக உள்ளது என்று கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, பஞ்சாப் முதலமைச்சர் அமேந்திர சிங், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு, தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் அபிநந்தனின் தைரியத்தை பாராட்டி உள்ளதுடன் அவர் தாய்நாடு திரும்பியுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். அபிநந்தன் விடுவிக்கப்பட்டதற்கு அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட உலக நாடுகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி வழங்குவதை தடுக்க வேண்டும் என பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், இந்திய விமானி விடுவிக்கப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ளதாக கூறியுள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அளித்த வாக்குறுதியை பாகிஸ்தான் காப்பாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சீனாவில் பேசிய அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் லூ காங், பதற்றமான இந்த நேரத்தில் பாகிஸ்தான் எடுத்துள்ள நல்லெண்ண நடவடிக்கையை வரவேற்கும் அதே நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு முடிவு கட்டுவதற்கான சூழ்நிலையை பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் இன்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தியது. தொடர்ந்து 8வது நாளாக ரஜோரி மற்றும் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப் பகுதிகளில் பாகிஸ்தான் பொதுமக்கள் வாழும் இடங்களிலும்
அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு தகுந்த பதிலடியை இந்தியா அளித்து வருகிறது. இதனிடையே பூஞ்ச் மாவட்டத்தில் சொலாத்திரி கிராமத்தில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. காஷ்மீரில் ஜமாத்-இ-இஸ்லாமி அமைப்புக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்களை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். இந்த அமைப்பை தடை செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதையடுத்து காஷ்மீரில் இந்த அமைப்பை சேர்ந்த தலைவர்களின் வீடுகளை காவல்துறை அதிகாரிகள் இன்று கைப்பற்றினர். அந்த வீடுகளுக்கு அவர்கள் சீல் வைத்தனர். தீவிரவாத குழுக்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்துள்ளதால் இந்த இயக்கத்தை தடை செய்வதாக மத்திய அரசு நேற்று அறிவித்த நிலையில் அந்த அமைப்புக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக நடைபெறும் பண பரிமாற்றத்தை தடுக்கவும் இந்த நடவடிக்கையை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். ஏற்கனவே பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை நடத்தியுள்ள நிலையில் பிரதமர் தலைமையிலான உள்துறை அமைச்சகத்தின் உயர்மட்ட குழு ஆலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி ஜமாத்-இ-இஸ்லாமி இயக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்தது. 150க்கும் மேற்பட்டோர் இதனால் தடை செய்யப்பட்டுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு தழுவிய மெகா மோட்டார் சைக்கிள் பேரணியை பிஜேபி தலைவர் அமித்ஷா மத்திய பிரதேச மாநிலத்தில் இன்று தொடங்கி வைத்தார். புதுதில்லியில் இது தொடர்பாக பிஜேபி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிஜேபி தொண்டர்கள் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் நாடு முழுவதும் இந்த பேரணியில் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அரசின் சாதனைகளை நாட்டு மக்களிடம் எடுத்துரைக்கும் வகையில் இந்த மோட்டார் சைக்கிள் பேரணி அமையும் என்று கூறப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா மத்திய பிரதேச மாநிலம் உமரியா என்ற இடத்தில் இன்று நடைபெறுகிறது. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், பீகார், தமிழ்நாடு, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 3500க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த பிரச்சார பேரணி நடைபெற உள்ளது. புதுச்சேரி சட்டசபையில் இன்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இன்று காலை அவை கூடியதும் மறைந்த தலைவர்களுக்கு அவைத் தலைவர் வைத்தியலிங்கம் இரங்கல் செய்தி வாசித்தார். தொடர்ந்து நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமி 2703 கோடி ரூபாய் மதிப்பிலான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்யாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து அஇஅதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி ஆகிய கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மத்திய அரசு 1500 கோடி ரூபாயை புதுவைக்கு ஒதுக்கிய போதிலும் முழுமையான பட்ஜெட்டை ஏன் தாக்கல் செய்யவில்லை என அவர்கள் கேள்வி எழுப்பினர். வரும் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தில் அஇஅதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வமும் புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியும் கையெழுத்திட்டுள்ளனர். அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் அஇஅதிமுக தலைமையில் கூட்டணி அமைத்து போட்டியிட உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி ஏற்கனவே இக்கூட்டணியில் பிஜேபிக்கு 5 தொகுதிகளும், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 மக்களவை தொகுதி மற்றும் 1 மாநிலங்களவை தொகுதியும், புதுச்சேரி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இன்று ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அஇஅதிமுக கூட்டணியில் புதிய தமிழகத்திற்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த சந்திப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தேமுதிக உடனான பேச்சுவார்த்தையில் ஓரிரு நாட்களில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் கூறினார். இதனிடையே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக ஐஜேகே கட்சி அறிவித்துள்ளது. சென்னையில் திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் திமுக தலைவரை சந்தித்து தனது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். திமுக கூட்டணியிலும் தொகுதி பங்கீடு விரைவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 10 தொகுதிகளும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆகியவற்றிற்கு தலா 1 தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இவ்விரு கட்சிகளும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றன. மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை திமுக நடத்தி வருகிறது. அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பிளஸ் 2 மாணவர்களுக்கு ஒரு சில தினங்களில் லேப்டாப் வழங்கப்படும் என்றும் 60,000 ஆசிரியர்களுக்கும் லேப்டாப் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் 5 கோடிக்கும் மேல் செயல்படுத்தப்படும் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய அமைச்சர் தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பில் அனைத்து தொகுதிகளும் தன்னிறைவு அடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்தவுடன் 7000 மையங்களில் 20 நாட்களுக்கு ஆடிட்டர் தேர்வுக்கு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்திற்கு 40,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார் என்றும், முந்தைய காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசு 10 ஆண்டு கால ஆட்சியில்
தென் தமிழகத்தை புறக்கணித்ததாகவும் தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கு எந்த நல்ல திட்டங்களையும் பெற்றுத்தராத காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு மக்கள் உரிய பதிலளிப்பார்கள் என்று கூறினார். அபிநந்தன் தாயகம் திரும்பியது பற்றி குறிப்பிட்ட தமிழிசை சவுந்தரராஜன், அந்த நிகழ்வு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என பதிலளித்தார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான இடங்களை அதிகரிப்பது குறித்து மாநில அரசுதான் முடிவெடுக்க வேண்டும் என்று பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் சி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய அவர், வரும் கல்வியாண்டு முதல் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் சார்பில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக தெரிவித்தார். கால்நடை வளர்ப்புக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை விவசாயிகளுக்கு பெருமளவு அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாய கடன்களை ரத்து செய்ய வேண்டும், பயிர் பாதுகாப்பு திட்டத்தை அரசே செயல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட 45 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பரப்புரை பயணம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த குழுவினர் இன்று நெல்லை வந்தனர். மேளதாளத்துடன் பாடல்கள் பாடி மக்களிடம் அவர்கள் பரப்புரை செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விவசாயிகள் சங்க பிரதிநிதி PR பாண்டியன், கஜா புயல் நிவாரணத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 31 பேர் காயமடைந்தனர். ஸ்ரீநகரிலிருந்து சென்று கொண்டிருந்த தனியார் பயணிகள் பேருந்து சஞ்ச் கிராமத்தில் நேற்று நள்ளிரவு இந்த விபத்து ஏற்பட்டது. ஓட்டுநரின் பிடியிலிருந்து பேருந்து நிலை தடுமாறியதில் அருகில் இருந்த பள்ளத்தில் விழுந்தது. மீட்பு பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. காயமடைந்த 31 பேர் ஜம்மு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தோ பசிபிக் பிராந்திய வருடாந்திர ஆய்வுக் கூட்டம் புதுதில்லியில் வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் நடைபெறுகிறது. இப்பிராந்தியத்தில் நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பாகவும், கடல்சார் ஒருங்கிணைப்பை அதிகரிப்பது உள்ளிட்டவை தொடர்பாகவும், வர்த்தகத் துறையில் கடல்சார் வணிகம் குறித்தும், சாகர் மாலா திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வங்கிக் கடன் வழக்கில் ICICI முன்னாள் செயல் இயக்குனர் சந்தா கோச்சார், தி கோச்சார் மற்றும் வீடியோகான் மேலாண் இயக்குனர் வேணுகோபால் தத் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை இன்று நேரில் ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது. மும்பை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் இவர்கள் நேரில் ஆஜராக வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. ICICI வங்கி 200 கோடி ரூபாய் கடனும், வீடியோகான் நிறுவனம் 40,000 கோடி கடனும் பெற்ற வழக்கில் இந்த விசாரணை நடைபெறுகிறது. அடுத்து வருவது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானின் தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 25 வீரர்கள் பலியாகினர். ஹெல்மாண்ட் மாகாணத்தில் உள்ள ராணுவ தளம் மீது நடந்த இந்த தாக்குதலின் போது தற்கொலை படையைச் சேர்ந்த 3 உட்பட 9 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாலிபான் தீவிரவாதிகள் ராணுவ முகாமுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்த தொடங்கினர். முதலில் தற்கொலைப்படை தீவிரவாதி ஒருவர் உணவக அறையில் வெடிகுண்டுகளை வெடிக்கச் செய்தார். இதையடுத்து மோதல் வெடித்தது. தாக்குதல் நடைபெற்ற அதே ராணுவ தளத்தில்தான் பாதுகாப்பு விஷயங்கள் தொடர்பான அமெரிக்க ஆலோசனை இயக்கமும் வெளிநாட்டு படையினரும் தங்கினர் என்ற ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு படை அதிகாரிகள் கூறியுள்ளனர். எனினும் வெளிநாட்டு படைகள் உள்ள சுவரை நோக்கி தாலிபான் தீவிரவாதிகள் முன்னேறிவிடாமல் தடுக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக தாலிபான் தீவிரவாதிகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கத்தாரில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையிலும் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒசாமா பின் லேடனின் மகன் ஹம்சா பின் லேடனை தடை செய்யப்பட்ட தீவிரவாதிகள் பட்டியலில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் சேர்த்துள்ளது. அல் கொய்தா அமைப்புக்கு தலைவராக ஹம்சா பின் லேடன் நியமிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர் குறித்த தகவல்களை வழங்குவோருக்கு $1 மில்லியன் பரிசு வழங்கப்படும் என அமெரிக்கா கடந்த வியாழக்கிழமை அறிவித்தது. 29 வயதே ஆன ஹம்சா பின் லேடனுக்கு தடை விதித்து அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலும் அவருக்கு தடை விதித்துள்ளதுடன் கருப்பு பட்டியலிலும் அவர் பெயரை இணைத்துள்ளது. இதன் காரணமாக பயணம் மேற்கொள்வதிலிருந்தும் சொத்துக்களை நிர்வகிப்பதில் அவருக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹம்சா பின் லேடனின் குடியுரிமையை ரத்து செய்திருப்பதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்துள்ளது. கடந்த நவம்பர் மாதமே குடியுரிமை ரத்து செய்யப்பட்டு அதற்கான கோப்பில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. ஆனால் நேற்றுதான் அரசிதழில் முறைப்படி வெளியிட்டப்பட்ட பிறகே இந்த விவரம் வெளியே தெரிய வந்துள்ளது. பின் லேடனுக்கு பின்னர் அல் கொய்தா இயக்கத்தின் தலைவராக பார்க்கப்படும் ஹம்சா பின் லேடனை கடந்த 2017ஆம் ஆண்டு அமெரிக்கா சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்து தேடி வருகிறது. அமெரிக்காவின் வேளாண் பொருட்களின் ஏற்றுமதிக்கு வரிகளை தளர்த்துமாறு சீனாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
வர்த்தக விவகாரங்கள் தொடர்பாக சீனாவிடம் பேசி வருவதாகவும் அமெரிக்காவின் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு வரியை தளர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சீன பொருட்கள் மீது புதிதாக வரிகள் ஏதும் விதிக்கப்படாது என்றும் அவர் கூறினார். ஹுவை அதிகாரி மெங் வான்சூவை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை கனடா தொடங்கியுள்ளது. 47 வயதான அவரை டிசம்பர் மாதம் கனடா அரசு கைது செய்தது. அமெரிக்காவின் தகவல்களை திருடியதாக அவர் மீது அந்நாடு குற்றம் சாட்டியதை அடுத்து கனடா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இதனிடையே சீனா இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் அமெரிக்காவிற்கு மெங் வான்சூவை கொண்டு செல்லும் பணியில் கனடா ஈடுபட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங் செய்து வருகிறது. சற்று முன்வரை அந்த அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 24 ரன் எடுத்துள்ளது. அந்த அணியின் ஃபின்ச் ரன் ஏதும் எடுக்காமல் பும்ராவின் பந்தில் டக் அவுட் ஆனார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஏற்கனவே 2 20 ஓவர் போட்டிகளில் பங்கேற்றது. 2 போட்டிகளிலும் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. 20 ஓவர் போட்டி தொடரை தவறவிட்ட இந்திய அணி ஒருநாள் போட்டியில் வெல்லும் முனைப்புடன் களமிறங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலிய அணியும் தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்தும் என்பதால் இன்றைய போட்டி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ये तो दोनों वर्ल्ड कप के हीरो रहे थे 83 में, और एक और रिकॉर्ड रहा बलविंदर सिंह संधू जब पहला विकेट लेते थे वो मैच भारत जीता था 83 में. मैं हीरोज के ही नाम लेता हूं क्योंकि एक हीरो के साथ बैठा हूं और क्रिकेट के सबसे बड़े हीरो इस समय स्क्रीन पर स्टॉइनिस एक हीरो बनना चाहते हैं ऑस्ट्रेलिया के. बहुत आशाएं हैं ऑस्ट्रेलिया की टीम इन पर रख रही है. இந்நிகழ்ச்சியின் நேரலை मैं यही कहने लगा था कि जिस तरह से भारत को अपनी वर्ल्ड कप के लिए जो सीट खाली है उसके खिलाड़ी चुनने, इनके पास तो 5 मैच और हैं पाकिस्तान के विरुद्ध यूएई में खेलने, तो वो भी एक्सपेरिमेंट करेंगे ताकि वर्ल्ड कप तक इंग्लैंड में खेलना है, अच्छी टीम सेट हो सके. अच्छी लाइन, बहुत बढ़िया लाइन, खासतौर से जब दाएं हाथ का बल्लेबाज स्टॉइनिस सिंगल लेके वो दूसरी तरफ आ गए, ख्वाजा है और ये वो विकेट जिसकी चर्चा करते रहेंगे हम पूरे मैच में. क्या गेंद थी, लेकिन कुछ और लंबे थे पावर प्ले में जहां बहुत संयम के साथ ख्वाजा और स्टॉइनिस खेले और वो जो मुश्किल घड़ी थी जहां गेंद मूव हो रही थी वहां पे चूज किया. कुछ लकी भी रहे कई कुछ शॉटों में और उसके बाद कुछ ऐसे शॉट लगाकर और ये वो एकमात्र सिक्सर जो अभी तक ख्वाजा के बल्ले से आया. துபாயில் நடைபெற்று வரும் சர்வதேச ஆடவர் டென்னிஸ் போட்டியின் இறுதிச் சுற்றுக்கு சுவிட்சர்லாந்தின் ரோஜர் ஃபெடரர் முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் செர்பியாவின் பர்னோ கோவிக்கை 6-2, 6-2 என்ற நேர் செட் கணக்கில் தோற்கடித்தார். இன்று நடைபெறும் இறுதி ஆட்டத்தில் ஃபெடரர் வென்றார். அது அவருடைய 100வது சாம்பியன் பட்டமாக அமையும். ஈரானின் சபஹார் நகரில் நடைபெற்று வரும் மக்ரான் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 5 வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஆடவர் 49 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் தீபக் ஜாபர் நசீரை வீழ்த்தி தங்கப்பதக்கம் வென்றார். 52 கிலோ எடை பிரிவில் லலிதா பிரசாத், 60 கிலோ எடை பிரிவில் மனிஷ் கௌஷிக், 69 கிலோ எடை பிரிவில் துரியோதன் சிங் நேஹி, 91 கிலோ எடை பிரிவில் சஞ்சித், 91 கிலோவுக்கு அதிகமான எடை பிரிவில் சதீஷ்குமார் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இனி வருவது வானிலை.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் ஒரு சில இடங்களில் வழக்கத்திற்கும் அதிகமாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகக்கூடும் என்றும் அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. தென்கொரியாவின் சுதந்திர இயக்க தினத்தின் 100வது ஆண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியுள்ளன. அந்நாட்டின் தலைநகரான சியோலில் அதிபர் மூன் ஜே-இன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. 1919ஆம் ஆண்டு ஜப்பான் ஆதிக்கத்திலிருந்து தென்கொரியா சுதந்திரம் பெற்றது. இந்த தினத்தை கொண்டாடும் வகையில் பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் என அனைத்து பிரிவினரும் தேசிய கொடியை ஏந்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். நியூயார்க்கில் விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது என்ற அமைப்பால் மீட்கப்பட்ட அக்கில் பெரி என்ற செல்லப்பிராணி அனைவரையும் கவர்ந்து வருகிறது. இதனிடையே அந்த அமைப்பின் 25வது ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்க அக்கில் பெரி நியூயார்க் வந்துள்ளது. கலப்பு பிராணியான அக்கில் பெரி 5 வயதை எட்டியுள்ள நிலையில் அதன் உரிமையாளர்கள் 5 மாதங்களுக்கு முன்பு அதை கைவிட்டனர். அக்கில் பெரியை அந்த அமைப்பின் தலைவர் பெற்றுக்கொண்டு அதற்கான வசதிகளை செய்து கொடுத்துள்ளார். தற்போது மகிழ்ச்சியாக அக்கில் பெரி இந்த விழாவில் பங்கேற்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களுக்காக கடந்த 4.5 ஆண்டு கால தமது ஆட்சி காலத்தில் 1,30,00,000 வீடுகள் கட்டப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி. மக்களின் எண்ணங்களில் பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி கூறியுள்ளார். காஷ்மீரில் ஜமாத்-இ-இஸ்லாமி தலைவர்களுக்கு சொந்தமான பல்வேறு சொத்துக்களை காவல்துறையினர் முடக்கியுள்ளனர். மத்திய அரசு தடை உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து நடவடிக்கை. மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு. திமுகவுக்கு ஐஜேகே கட்சி ஆதரவு. +2 மாணவர்களுக்கு ஒரு சில தினங்களில் லேப்டாப் வழங்கப்படும். 60,000 ஆசிரியர்களுக்கும் லேப்டாப் வழங்க ஏற்பாடு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன். ஆப்கானிஸ்தானில் உள்ள ராணுவ தளத்தின் மீது தாலிபான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 25 பேர் பலி, மேலும் பலர் படுகாயம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.